ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். வணக்கம். உண்மை வெல்லும் பவர்ட் பை கேட்பரி டைரி மில்க் சாக்லேட். லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுலேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். எதுக்கு படிப்பாரு? ஆட்டோ கேட்டாங்க எங்கள் வீட்டுக்கார், அதனால ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க. இப்படியே இருக்கும் போச்சில் ஒரு பொண்ணு கூட பழக்கமாயிருக்காங்க போல இருக்குது எங்கள் வீட்டுக்கார். அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க போல இருக்குது, எங்களுக்கு தெரியாது. 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வெளியே வந்தாங்க. ஏதாட்டும் ஒரு வேலைக்கு போப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வேலைக்கு போனது தான் அதுலேயும் பொண்ணுங்களோட பழக்கம். அப்புறம் அருண் ஒருத்தவங்க, உங்கள் வீட்டுக்கார நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லையே, நான் அப்படிலாம் ஒன்றே சின்ன பிரச்சனை தான். ஆமாக்கா, நீங்கள் அப்படி இருக்கிறீங்க, இங்கே உங்கள் வீட்டுக்காரு ஸ்டோரில் ஒரு பொண்ணை கூட்டுட்டு பைக்கில் சுற்றின்னு இருக்கிறாரு. நாங்கள் உனக்கு என்ன பண்ணோமா? ஒரேடியாக வேண்டான்றாங்க. சரி, வேண்டான்னு சொன்னால் அதுக்குள்ளே பதிலனாலும் சொல்லணும்ல. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன், இல்லை என் பொண்ணு என்ன தப்பு பண்ணி. கடைசி வரைக்கும் எனக்கு அவன் தான் வேணும் அப்படிங்க. அவன்கிட்ட வாழ முடியாது பாப்பா. எங்கேயாட்டு கூட்டிட்டு போய் கொண்டு போட்டு போயிட்டானே என்ன பண்ணுவேன்? நான் நினச்சது தான் பண்ணுவேன். அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் பண்ணுவேன்னா அதில் வர்றது விளைவுகளை சந்திச்சு தான் ஆகணும். எங்கேருந்து வரீங்க? தூத்துக்குடி மேம். டிவி ப்ரோக்ராம் தெரியும்ல? தெரியும், தெரிஞ்சு பார்ப்போம். இருக்கேங்க. எப்பவும் பார்ப்பேன். உங்கள் பேருமா? பூமாதேவி. உங்கள் பேருமா? முனிஷ்மாலா. உங்கள் பேர்? முனிசாமி. எவ்வளோ பசங்க சொன்னீங்க உங்களுக்கு? 2 பையங்க ஒரு பொண்ணு மேடம். இவங்க தான் மூத்தவங்க. மூத்தவங்க. சரிம்மா, என்ன பிரச்சனை? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்காரால தான் பிரச்சனை. என்ன படிச்சிருக்க? நர்சிங் முடிச்சிருக்கிறேன். நர்சிங் முடிச்சிருக்க, வேலைக்கு போகலையா? வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தேன் மேடம். இப்போ ரீசெண்டாக கூட வேலைக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். சூப்பர்வைசராக வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு. எப்படி அவர் தெரியும் உங்களுக்கு? நான் வந்து இங்கே வந்து அம்மா என்னை படிக்கிறதுக்கு வேலைக்காக அமுச்சு விட்டுருந்தாங்க, படித்து வேலை பார்க்கறதுக்காக. எங்கே இருந்தீங்க? இங்கே சென்னைக்கு தான் வந்தேன். நான் மதுரையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து என்னை ஸ்ட்ரைட்டாக சேர்த்து விட்டுருந்தாங்க நர்சிங்காக. நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாருக்கூடையும் வேலை பார்த்துட்டு. ஆமாம், ஹாஸ்டலில் இருந்தேன். சரி, கை செலவுக்கு எதுவும் காசு இல்லைன்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப்பாக வேலைக்கு போனேன். இந்த டெலிகாலிங் பேசுகிற போது அங்கே போய் வேலை பார்க்க முடிச்சாலும் எங்கள் வீட்டுக்காரை பார்த்து நான் அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு? அவங்களும் அங்கே தான் வேலை பார்த்தாங்க, டெலிகாலிங். அப்பா அம்மாவோட சம்மதத்தோட பண்ணீங்களா? அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணி. ஏன்? உப்பளத்தில் தான் மேடம் நான் வேலை பார்ப்பேன். வேலை பார்த்து பொண்ணை படிக்க வச்சு நர்சிங்கு போகிறா அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி அனுப்பிவிட்டுட்டேன். அனுப்பிவிட்ட இடத்துல இவங்க கல்யாணம் முடிஞ்சது தெரியாது, இவங்க மாசமாக இருந்தது கூட தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. இவங்க பேர்காலத்துக்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு பெட்டில் சேர்த்துட்டு உங்கள் பொண்ணை நான் இப்படி இதாகிட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை ஃபோன் அடித்தாங்க. அதுக்கு பிறகு மாசமாக இருக்கும்போது தான் எனக்கு தெரியும். இவங்க வேற இப்படி உன் பொண்ணு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி என்னையெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க. குழந்தைய தூக்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் குழந்தைய தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வர வச்சோம். பசங்க வரவே கூடாதுன்னு சொன்னாங்க. சின்ன பையங்க தான். படிக்கிறாங்களா பசங்க? ஆமாம், படித்தாங்க. இப்போ கடலுக்கு வேலைக்கு போகிறாங்க மேடம். இவளை நல்லா படிக்க வச்சேன் நான். இந்த வேலை பார்த்து இருந்தும் கடைசியில் ஒரு கிளியை பற்றி ஒரு குரங்கு கையில் கொடுத்த கதையாயிட்டு மேடம். நீங்க வந்து பொண்ணை பார்க்கலாம் செய்யலையா? கொரோனா டைம், அந்த டைம் கொரோனா டைம். அதனால நாங்கள் இங்கே வரைய முடியல. இந்த பெண் அங்கிட்டு வரையும் இவளுக்கு இந்த மாதிரி இருந்தோன்னா அங்கிட்டு வர மாட்டேன்ட்டேன். நாங்களும் ஒரு நாள் அப்படி இருந்தோம். அப்பளோவில் வந்து நாங்களாம் தேடி விசாரித்து பார்த்தோம். அப்படி பெண்ணு இல்லைன்ட்டாங்க. அப்போ அங்கே இருக்கலையா நீ? அப்பளோவில் இருந்தேன். அங்கே போலீஸ் மூலியமாக தான் மேடம் இல்லை கண்டுபிடிச்சேன். அங்கேருந்து நான் மாறி வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரோட அப்பமே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த அண்ணன் பையன் வந்து போலீஸ் அங்கே இருந்துச்சு. கொரோனா டைம் அங்கிட்டு வர முடியல, அங்கிட்டு போக முடியல. அப்போ மருமகனுக்கு ஃபோன் அடித்து, முனிஸ் மாலா ஆளையே காணையா, நாங்களும் என்ன ஆச்சுன்னே தெரில, கொரோனா டைமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன் அப்படின்னு கேட்ட வெட்டி மருமகன் வந்து தான் போலீஸில் இருந்து சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இவ்வளோ டைரக்டரை பார்த்து அதுக்கப்புறம் இன்ன இடத்துல உங்கள் மக கல்யாணம் பண்ணி இருக்காத்தே அப்படின்னு மருமகன் சொன்ன பற்றி தான் எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதோட நான் மறந்துருச்சேன் ரொம்ப நாளாக. இப்படி பண்ணிட்டாலே, படிக்க வச்சு நம்மளை இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டாலே அப்படின்னு. எப்படி அப்படி நம்பினேம்மா அவரை? பேசினாங்க, நல்லா பார்த்துக்கிறேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால சரி. அவங்க வீட்லையாவது சொன்னீங்களா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னேன். அதுக்கு முன்னாடி அவங்க வீட்லயும் வீட்லயும் தெரியும். எங்க போய் கல்யாணம் பண்ணீங்க? மூகாம்பிகை கோயில்.
ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்க? ரெஜிஸ்டர் பண்ணலை. நான் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போச்சுலே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். எதுக்கு படிப்பு, எதுக்கு படிப்பு அறிவு? அது நர்ஸினி. கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 5 மாசமா வயிற்றுல குழந்தை இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கோடான்னு அவங்க ஹவுஸ் ஓனர் எல்லாம் சொன்னாங்க. இல்லை எனக்கு தங்கச்சி ஒன்று இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கலைச்சிட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா, நீ கல்யாணம் இப்போ விட்டுட்டு போயிட்டேன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் சேர்ந்து. அவர் எங்கே இருந்தார் அந்த டைமில்? அங்கே தான் மேலே அவங்க வாடகைக்கு இருந்தாங்க, நாங்கள் கீழே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. வேலைக்கு போகிறது இடத்துல தானே பழக்கம் சொன்னீங்க? வேலை அதான் டெலிகாலிங், இங்கே பார்ட் டைம் ஜாப்பாக வந்தோம் சொன்னோம்ல, அங்கே பழக்கம். அப்போ எப்படி ஒரே இடத்துல குடியிருந்தீங்க? அதான் அந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். வேலை எனக்கு செட் ஆகலை, இவங்கள பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை கட் பண்ணிவிட்டு இவங்களோடய வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட போய் ரூமில் தங்கிக்கிட்டேன் நான். அவங்க இருக்கிற வீட்டுக்கு கீழேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நீ இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொன்னாலும் நான் அங்கேயே தங்கிக்கிட்டேன். அப்புறம் தான் லவ் மேரேஜ் பண்ணி அந்த மாதம் ப்ரெக்னென்ட் ஆனோன்னா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ண வீடியோ இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஊரில் அவங்க அப்பாட்ட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு, என்னடா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கே அதிர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் சரி போனால் போட்டு பாப்பா குழந்தை உண்டாகிட்டா நம்ம கார் வச்சு கூப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொரோனா பீரியட் தான் கார் வச்சு தான் கூப்பிட்டுட்டு போய் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. நல்லா தான். யாரு? எங்கள் மாமனார் மாமியார். அப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது? அப்போ தெரியாது. கூட்டிட்டு வந்து அவங்க வந்து பயந்தாங்க, தூத்துக்குடிக்காரங்க பிள்ளை எப்படி கூட்டிட்டு வந்தியட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்தாங்க. எப்படி சொல்றதுன்னு. அப்புறம் 7 மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. எப்படியாட்டும் பெற்றவங்களுக்கு சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுவும் அவங்க மாமியாரோ மாமனாரோ சொல்லலை, எங்கள் வீட்டுக்காரர் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அம்மா கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து என்னை பார்க்க வந்தாங்க. நல்லா தான் இருந்தோம். 1 வருஷம் அவங்க எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகாமல் இருந்தாங்க. எங்கள் மாமியார் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? மாமியார், மாமனார், நாத்தனார் 1, எங்கள் வீட்டுக்கார் 4 பேர். எங்கள் வீட்டுக்காரர் மூத்தவங்க, அதுதான் 2வது பொண்ணு, ஒரு பொண்ணு. என்ன படிச்சிருக்காரு உங்கள் வீட்டுக்கார்? எங்கள் வீட்டுக்கார் 11th தான் முடிச்சிருக்கிறாங்க. திடீர்னு எங்கள் மாமியாருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் சண்டை வந்துச்சு. எனக்கு அவங்களுக்கு பிடிக்கல, நாத்தனாருக்கும் பிடிக்கல என்னைய. சண்டை வந்தோடனே சரி வேண்டாம், இங்கே இருக்க வேண்டாம், நம்ம வந்து இங்கே வந்துடும், சென்னைக்கு வந்துடும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் சென்னைக்கு அதுக்கப்புறம் தான் வந்தோம். சென்னையில் இருந்தோம். அவங்க சிலிண்டர் வேலை பார்த்து கொடுத்தாங்க, அவங்க அப்பா சிலிண்டர் வேலை தான் பார்த்தோம். நல்லா இருந்தோம். சண்டை அப்பப்போ வந்தால் கூட அவ்வளோ பெருசாலாம் போகுது. வீட்டுக்குள்ளே அந்த புருஷன் முன்னாடி சண்டைங்க சின்னதாக வரும், அதோட போயிடும். நல்லா தான் இருந்தோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து சிலிண்டர் போட்டுக்கிட்டே இருக்கும் முச்சில் தீபாவளிக்கு ஊருக்கு போயிருக்கோம். அந்த இடத்துல காப்பு காய்ச்சிருச்சு. அந்த சிலிண்டர் தூக்கி எண்ணெய் தேய்ச்சி விட்டாங்க அவங்க அம்மா. ஏன்டா அந்த மாதிரி காப்புலாம் காய்ச்சிருக்குதே, எதுக்குடா அந்த வேலைக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த வேலையை விட்டுட்டாங்க. என் பையன் இதுக்கு மேலே அந்த வேலைக்கு நான் போக மாட்டான், அவனுக்கு உடம்பு முடியாமல் போகுது, அந்த வேலைக்கு போக மாட்டான். நான் ஆட்டோ கேட்டாங்க எங்கள் வீட்டுக்கார். அதனால ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க. நல்லா ஓட்டினாங்க. செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க. ஓட்டிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுக்குமா தான் செலவு பார்க்கணும் ஒழிஞ்சு அந்த ஆட்டோ எடுத்து கொடுத்தாங்களே அந்த காசு அதை கொடுக்க முடியல. அப்படியே இருக்கும் மூச்சில் ஒரு பொண்ணு கூட பழக்கமாயிருக்காங்க போல இருக்குது எங்கள் வீட்டுக்கார். இவங்க 2 வருஷம் ஆயிடுச்சு போல இருக்கு. அவங்க பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க போல இருக்குது, எங்களுக்கு தெரியாது. ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டோவை நாங்கள் வித்துட்டு இருந்தோம். கரெக்டாக வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு 3 மாதம் 4வது மாதம் வந்து வீட்டில் நைட்டு 2 மணிக்கு போலீஸ் வந்து தட்டுறாங்க வீட்டை. யாருன்னு தெரியல. அப்புறம் பார்த்தோன்னா அந்த மணி உனக்கு ஆட்டோவில் பிரச்சனைன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. நானும் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரை கூட்டிட்டு போனாங்களே யாருன்னு தெரியல. 100க்கு ஃபோன் அடித்து நான் கேட்குறேன். அப்போ 100க்கு ஃபோன் அடிச்சு கேட்டோடனே இந்த மாதிரி குன்றத்தூர் ஸ்டேஷனில் பின்னாடி வச்சிருக்கிறாங்க, நீங்கள் போய் என்ன ஏதுன்னு கேளுங்கன்னு சொன்னேன். கேட்கலையா உங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன நடந்ததுன்னு? அதான் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க மேடம். அவங்க அம்மா தான் எல்லாமே பார்த்தாங்க. எங்கள் வீட்டில் எதுவும் வந்து பார்க்கல வைக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சண்டை போட்டாங்க. அவங்க வந்து என் பையன் இப்படி போய் கிடக்குறானே, எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அம்மாட்டையும் சண்டை போட்டாங்க. என்னையே காசு கொடுக்கலன்னு என்கிட்ட சண்டை போடுவாங்க மேடம். என் பொண்ணை கெட்டு கல்யாணம் முடிச்சிட்டு இன்னொரு பொண்ணையும் எப்படி பண்ணுன்னா நான் எப்படி மேடம் செலவழிச்சு அவனை வெளியே எடுப்பேன் மேடம்? எனக்கே தெரியாது மேடம். அவங்க இப்படி பண்ணது எனக்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. நான் அந்த கோவத்தில் இருந்த நானே வேலைக்கு போகிறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவங்க வரத்திட்டே நான் வேலைக்கு போய் நான் சமாளிக்கிறேன்னு தான் சொன்னேன். அது என் பிள்ளைய வெளியே எடுக்க உங்கள் வீட்டில் இருந்து காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் ஒரு எட்டு வந்து பார்க்க மாட்டேங்கிங்க அப்படி இப்படின்னு பெரிய சண்டை போட்டாங்க. அவங்களோட என்னால் இருக்க முடியல. நான் அந்த 3 மாசமா அம்மா என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. நீ இங்கே இருக்க வேண்டாம், அவங்க திருப்பி உன்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பாப்பா இருக்கிறாங்க, 5 வயசு பாப்பா. கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டு போனதுக்கு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் வெளியே வந்தாங்க. வந்ததுலேருந்து அங்கே சரி
கல்யாணம் பண்ணிட்டான், இனிமேல் அவன் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து விட்டுட்டாங்க. நானும் போய்கிட்டு இருந்தேன். வந்ததுலேருந்து வேலைக்கு போகல மேடம். நீ ஏதாட்டும் ஒரு வேலைக்கு போப்பா அப்படின்னு நான் சொன்னேன். சரி அப்படி இப்படின்னு பார்த்து பைக்கெலாம் இருந்துச்சு. வேலைக்கு போனது தான், அதுலேயும் பொண்ணுங்களோட பழக்கம். இப்போ இதில் பழக்கம்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அவங்க மொபைலில் நான் பார்த்தேன் மேடம். ஒரு பொண்ணுகிட்ட வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கிறாங்க, நிறைய பேசியிருக்கிறாங்க. நான் என் மொபைலில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்னா ஃபோனை தூக்கி போட்டு கீழே உடச்சி திருப்பி ரிப்பேர் பண்ணிட்டு வர முச்சில் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்க மேடம். என்னால் எதுவுமே எந்த ஆதாரமே கிடையாது. நீ அந்த மாதிரி போகாதப்பா அப்படின்னு நான் எடுத்து சொன்னாலும் கேட்குற மாதிரி தெரியல. என்னைய வெறுக்கிறாங்க. நான் அப்படி இருந்தும் வேலைக்கு போகலையே, வீட்டு வாடகை கொடுக்கணுமேனு சொல்லிட்டு நான் வேலைக்கு சூப்பர்வைசராக வேலைக்கு போனேன் மேடம். நைட் டியூட்டி, அதுவும் பகல் டியூட்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மா. ஏன் நான் பகல் டியூட்டி போகக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். என் பையனுக்கு இந்த மாதிரி கேஸ் இருக்குது, நீ பகல் டியூட்டி போகக்கூடாது, நீ நைட் டியூட்டி போடி, அவன் பகலில் போட்டோம், அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்னைய வந்து பகல் டியூட்டி மாற்றிக்கிட்டு நீ நைட் டியூட்டி போடி அப்படின்றாங்க. மாற்றி சொல்கிறாங்க. இவன் நீ மட்டும் ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குற, நாங்கள் மட்டும் வெயிலில் உட்காந்து வேலை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம். வீட்டுக்குள்ளே சண்டை வரும். வீட்டுக்குள்ளே சண்டை வந்தோன்னா நம்ம ஏதாட்டும் இவள் கோவமாக அவங்க ஏதாட்டும் பேசுகிறாங்க. பேச முச்சில் அகராதியாக பேச முச்சில் நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, ஒரு சாப்பாட்டுக்கும் வாங்கி போடாம இருக்க, குழந்தையும் பார்க்க முடியாது, நீ வீட்டில் இருக்காத, வெளியே போயிடு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு துணி எல்லாத்தையும் பறக்கி வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அம்மா அவங்க ஊர் வந்து விழுப்புரம் தான். இங்கே தங்கச்சி வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தங்கச்சியோட வந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து சாக்குன்னு சொல்லிட்டு அவள் அப்படி பேசுறான்னா நீ வந்துடுறா. இவங்க துணியெல்லாம் தூக்கிட்டு போய் ஒரு நாள் 4 நாள் இருந்துட்டாங்க. கேஸ் இல்லை இங்கே வீட்டில், எங்கள் வீட்டில் குன்றத்தூர்ல இருந்தேன். கேஸ் இல்லை, தண்ணி இல்லை. குழந்தை யார் பார்த்துப்பாங்க? குழந்தைய நான் தான் பார்த்துப்பேன். அப்போ நைட் வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுவேன்? நைட்டு வேலைக்கு அதுக்கப்புறம் தான் மேடம் போனேன் நான். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் நான் போனேன். ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட போயிருப்பேன் நான். கரெக்டாக 3 மாதம் போயிருப்பேன். அது வரைக்கும் அவங்க வந்து கடன் அங்கங்கே வாங்கி சமாளிக்கிறது. கிடைக்கிற வேலை அந்த ஊத்துக்கோட்டை அம்மன் கோயிலெல்லாம் டோக்கன் எழுதணும் மேடம். கிடைக்கிற வேலை எந்த வேலைனாலும் போய் ஒரு 300 ரூபா சம்பளம் கிடைச்சாலும் போதுன்னு சொல்லிட்டு குழந்தைய பக்கத்து வீட்டில் விட்டுட்டு நான் போய் வேலை பார்த்து அந்த காசை கொண்டு வருவேன். சாப்பாட்டுக்கு இல்லாமல் பால்வாடி ஸ்கூல் இருக்கு. அங்கே காலையில் சாப்பாடு பால்வாடி போடுவாங்கல்ல, அந்த சாப்பாடு பாப்பாவுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு காலையில ஸ்கூலுக்கு கிளப்பி கொண்டு விட்டுருவேன். அங்கே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு மதிய சாப்பாடு பாப்பா கூட்டிட்டு டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு வருவோம் மேடம். நைட்டுக்கு சாப்பாடு சத்துணவு சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் போட்டு வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். நானும் போய் சொல்லி பார்த்தேன், பொறுமையா கேட்குற மாதிரி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். மேடம் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு இல்லை, எனக்கு சாப்பாட்டுக்கு வாங்கி போடுறது இல்லை, கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் மேடம் தான் சொல்லியிருக்கேன். வந்தாங்க, பேசி தான் அமுச்சு விட்டாங்க. அங்கே போய் என்னென்னமோ சொன்னாங்க. அவள் என்னை மிரட்டுறா, கத்தி வச்சு மிரட்டுறா, அருவாமனை வச்சு மிரட்டுறா, என்னை இருக்க விட மாட்டுக்கா, நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டுக்கிறா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. சரிப்பா குடும்பம் அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி இரு வாழு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. கரெக்டாக 3 நாள் இருந்தாங்க. வீட்டுக்கு சாப்பாடு அரிசி வாங்கி போடணும், தக்காளி வெங்காயம்லாம் வாங்கி கொடுக்கணும், கேஸ் அடைக்கணும் சொல்லி தான் அமுச்சு விட்டாங்க வீட்டில். நீ என்னைய போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, உனக்கு நான் இனிமேல் வாங்கி போடுவேன், நான் எப்படி கொடுமைப்படுத்துறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்து ரூம் இருக்குது, ஒரு ரூம். அந்த ரூமுக்குள்ளே போய் அவங்க அம்மாட்ட இருந்து டேபிள் ஃபேன் வாங்கிட்டு வந்து அந்த ரூமுக்குள்ளே படுத்துட்டு கதை உடச்சிக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வாங்கி போடலையப்பா, நான் இதைத்தானப்பா கேட்டேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தல, இதுக்கு மேலே உன் கூட நான் வாழ மாட்டேன், இதுக்கு மேலே நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக போனவங்க தான். இன்னும் வரைக்கும் வரல. நாங்களும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டோம். அம்மா நானும் வீட்டுக்கு போய் ரொம்ப கெஞ்சி பார்த்துட்டோம். இவன் மேடம் அவங்க அம்மாட்ட போய் ஃபோன் நம்பரை மாற்றிட்டாங்க. இப்போ மாப்பிள்ளை எங்கள் ஏரியா வந்து பட்டிக்காட்டு ஏரியா மேடம். ஒரு தப்பு பண்ணாலும் நாளைக்கு இந்த பிள்ளை என்ன தப்பு பண்ணிச்சோ, இதுக்கு முன்னிட்டு வேறு தப்பு பண்ணி ஒரு குழந்தைய ஆயிட்டா, இன்னும் என்ன தப்பு பண்ணிட்டாலும் தெரியலையே அப்படின்னு 4 பேர் பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரருக்கு கூட தெரியாமல் நான் என் மகளை கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்துட்டேன் மேடம். சென்னைக்கு வந்து 2ஆம் தடவை இவளை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டுக்கு போனோம். ரவி என் மாப்பிள்ளைய கொஞ்சம் காமிங்க, இந்த பிள்ளை வேறு காய்ச்சலோடு இருக்கணும். 3 நாள் 4 நாள் அவங்க 4 நாளுக்கு போன அடித்தோம் மேடம். அந்த பொண்ணுக்கு கொண்டு அவன் மாப்பிள்ளை கையில் குடிக்கவே மாட்டேன்ட்டு அந்த பிள்ளைக்கு அவள் அப்பா ஏக்கத்தில் காய்ச்சல் வந்தது. இம்மா காய்ச்சலோட நான் ஊசி போட்டு கொண்டு வந்திருக்கம்மா, அவங்க அப்பாட்ட 2 வார்த்தை மட்டும் பேசட்டமான்னு இந்த கொண்டு கொடுக்கன்னு சொல்லுவா, கொடுக்க மாட்டா. அவங்க அம்மா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிடும், எங்கள் குரல் கேட்ட உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். இப்படி இருக்காங்களே அப்படி நம்ம டயர்டாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவளை கூட்டிகிட்டு போனோம். அவங்க அம்மா துணிமணி அழைச்சி காய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் தான் இவ பேசினேன்னா என்னை அடிச்சு விட்டா பிடிச்சிட்டான்னு சொல்லுவாம்மா, நீனே பேசு அப்படின்னு சொன்னேன். ஆயா அம்மா அப்பா எங்கள் ஆயா அப்படின்னு போய் கேட்டுச்சு. உங்கள் அப்பாவெல்லாம் நாங்கள் பார்க்கவே செய்யலை, அவனுக்குள்ள ட்ரெஸ்ஸை தான் அழைச்சி காயப்படுதா அவங்க அம்மா, இப்போ வரவே மாட்டேன்னு சொல்லுவாங்க.
கீழே உள்ள அவங்க வீட்டுக்கு வாடகை கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க சொல்ல ஏம்மா இப்போதாம்மா அவன் இறங்கி போகிறான் அப்படின்னு அவங்க சொல்லுதாங்க. ஒரு டைம் குழந்தைய பார்த்துட்டு விடுங்க ப்ளீஸ் நான் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டா கூட வாடகை வீட்டுக்காரங்க மேடம் பாத்திரம் மண்டத்தை பூரா பெருக்கிட்டு போமா, வீட்டை எனக்கு காலி வீட்டு பண்ணு. பெயிண்ட் அடிச்சு கொடு. நான் ஒன்றா இருந்தேன் மேடம் 2 நாளா, என் பிள்ளையை துணைக்கி இருந்தேன். நாளைக்கு எதுவும் உன் மக தப்பாக போயிட்டான்னு என் பிள்ளை மேலே நாளைக்கு வாழ்ட்டு வந்துடக்கூடாது, ஒத்தியில் இருக்கான்னு சொல்லி ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து 3 நாள் நான் வீட்டில் இருந்தேன். வாடகை வீட்டுக்காரங்க வந்து ஏம்மா வீட்டை காலி பண்ணிக்கோ, உன் மாப்பிள்ளை போனை எடுக்கவே மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். இவளுக்குள்ள ட்ரெஸ்ஸு மட்டும் ஒரு 4 ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு அந்த அன்னைக்கு எல்லாமே அப்படி எப்படி கிடக்கும் மேடம். இன்னைக்கு கூட கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வீட்டை காலி பண்ண சொல்லி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 3 மாதம் வாடகை கொடுக்கணும், வீட்டை காலி பண்ணு. உன் வீட்டுக்காரரை நம்பி வீடு கொடுத்தேன், அவன் வீட்டில் போயிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப், அந்த ஃபோன் நம்பரே மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரில. பைக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க, பைக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன் மேடம். ஊரில் இருக்கோம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். மாலாக்கா எங்கன்னு கேட்டிருக்காங்க, இந்த ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னுட்டாங்க. எங்கேயோ ஒரு அது என்ன இடம்னு சொன்னாங்கல்ல. இல்லை மேடம், எனக்கு ஃபோன் வந்தது 2 நாளாக இவங்க இந்த பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டேன். அப்புறம் சரி ஃபோன் ஆன் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தேன், எனக்கு ஃபோன் வந்தது. அப்புறம் அருண்னு ஒருத்தவங்க, அக்கா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி ஊரில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, உங்கள் வீட்டுக்காரரை நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லையே, நான் அப்படிலாம் ஒன்றே சின்ன பிரச்சனை தான் அவங்களுக்கு, சரி சின்ன பிரச்சனை தான், நான் அப்படியே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால நான் அம்மா வீட்டில் வந்து இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாக்கா நீங்கள் அப்படி இருக்கிறீங்க, இங்கே உங்கள் வீட்டுக்காரு ஸ்டோரில் ஒரு பொண்ணை கூட்டுட்டு பைக்கில் சுற்றிட்டு இருக்கிறாரு. நான் போய் மாலாக்காவை எங்கன்னு நான் கேட்டதுக்கு, இந்த மாதிரி அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டேன், அது அவங்க எனக்கு வேண்டாம், இது யாருன்னு கேட்டதுக்கு இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வரைக்கும் வந்தேன். நாங்கள் உனக்கு என்ன பண்ணோமா? அவங்க ஒரேடியாக வேண்டான்றாங்க. சரி வேண்டான்னு சொன்னா அதுக்குள்ள பதிலனாலும் சொல்லணும்ல. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன், இல்லை என் பொண்ணு என்ன தப்பு பண்ணி? நீ எதுக்குமா அது இவ்வளோ கவலைப்படுற? அவர் யாரை சொல்றதுக்கு நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு? அவர் 6 வருஷம் மேடம், 6 வருஷம் குழந்தை கிடையாது எனக்கு. 6 வருஷம் கழிச்சு செல்லம்மா வளர்த்து படிக்க வச்சு நல்லா இருக்கட்டுமே நினைச்சு எத்தனை பேர் என்னை குழந்தை இல்லாததுக்கு எத்தனை பேரை பேசுனாங்க. எந்தெந்த ஆஸ்பத்திரிக்கோ போய் ஒரு குழந்தைய பெத்த மேடம். இவளை இப்படி கடைசியில் இப்படி வீதியில விட்டுட்டான் மேடம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? இதில் ஒரு பையன்தான் மேடம் ஃபோன் போட்டு இவட்ட சொன்னது. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்கல? சொல்லியிருக்கிறேன் மேடம். எனக்கு அவருக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரி தெரியல. நீ இவ்வளோ பெரிய ஒரு கேஸ் இருக்கு, என்ன பிரயோஜனம்? எப்படி இப்படி தப்பு பண்ணுறீங்க மேடம்? இப்போ ஓகே மேடம், பின்னாடி பாப்பா அப்பா இல்லாமல் கொஞ்சம் அதனால தான் மேடம் நான் இப்போ வந்திருக்கிறேன். நான் பாப்பாக்கு அதை விட முக்கியம் பாதுகாப்பு. நாளைக்கு அவளுக்கு தெரிஞ்சது வச்சுக்கோ, அப்பா மேலே இப்படி ஒரு கேஸ் இருக்குன்னு எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைம்மா, எனக்கு அது நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் இவளுக்கு. அது இப்போ எதுக்கும் டிவோர்ஸ் எதுக்கும் போகாதே. அவங்க டிவோர்ஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் டைவர்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அம்மா பார்த்துக்குறாங்க. அப்படியெல்லாம் டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. இவங்க எங்க குழந்தை மண்டபி அவங்க ஆச்சு. எனக்கு கூட பிறந்த தம்பி பண்ணேன். அவங்க அம்மா தான். பேர் என்னதுமா? ரவிச்சந்திரன். அவங்க அப்பா பேர் ராமன். அம்மா பேர் விமலா. பொண்ணு பேர் ஸ்வேதா. எங்கே இருக்காங்க இவங்க? பல்லாவரத்தில் இருக்கிறாங்க. அவங்க சொந்த ஊர் வந்து செஞ்சி பக்கத்தில் வடவானூர். அவங்க பொண்ணுக்காக இங்கே வந்து இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து அங்கே தான் இருக்காரு, விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க தங்கச்சியும் அம்மாவும் இங்கே இருக்கிறாங்க, இங்கே பல்லாவரத்தில் வீடு எடுத்துருக்குறாங்க. அப்பையிலேருந்து தான் வீட்டுக்குள்ளே பிரச்சனையே ஆரம்பிச்சு. இவன் 3 பேர் நம்பரை தந்தான், அவள் வீட்டால் 3 பேர் நம்பரை. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவள் அம்மாவுக்கு அடித்தேன், ஆன் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு. 2வது அவள் நாத்தனாவுக்கு அடித்தேன். சொன்னேன், நீங்கள் யார்? ரவிக்கு சின்னத்தை, தூத்துலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லு. ஏன்ட்ட ஏன் நீங்கள் பேசணும், நீங்கள் பேச தேவையே கிடையாது அப்படின்னு. அந்த அன்றைக்கி அம்மாட்ட கொடு, தூத்துக்குடிலேருந்து வந்திருக்கேன், மாலா நம்பரை கொடுத்து உங்கள் எல்லாரையும் பேச வைக்கலோ அப்படின்னா. அதனால் நீ கொடு, பெரிய ஆள் ஒன்று அடிச்சிச்சுன்னா ஏம்மா இப்படி அடிக்காங்க, நீங்கள் என்னன்னு கேளுன்னு சொல்லு அப்படி. நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, என்ன செய்யணும் உங்களுக்கு அப்படி இப்படின்னா. சரின்னு வச்சாச்சு. இப்போ இன்னும் ஃபோனும் எடுக்க மாட்டாங்க, அந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. அந்த பிள்ளை, அந்த சின்ன பிள்ளை எத்தனை வயசுமாவது? 5 வயசு ஆகுது. அது சோத்து கஞ்சி இல்லாமல் நரம்பாக இருக்குது மேடம்.
நாங்கள் வந்து இந்த உப்பளத்தில் வேலை பார்த்தனால இப்படி இருக்கோம். சின்ன வயசுலேருந்து நாங்களாம் கஷ்டப்பட்டு உப்புலேயே கடந்து செத்து சுண்ணாம்பாய் இந்த இது அங்கேருந்து இங்கே படிக்க வச்சா இவா படிக்க வச்ச வந்த இடத்துல தான் இந்த பேதி எடுப்பானை பார்த்து சரி போணுச்சுன்னு. ஆனால் 3 வருஷம் நல்லா தான் இருந்துச்சுங்க. குரல்லாம் அவனை சொல்லலை, நல்லா வச்சுருந்தான். 2 பேரும் வருவாங்க போவாங்க, அப்படி தான் இருந்துச்சு. இப்போ கூட 2 மாதம் மட்டும் எங்கள் மாமியார் இறந்து போச்சு. துஷ்டிக்கெலாம் வரதான் அவள் அம்மா வந்து அந்த பையனும் வந்தான். எங்களுக்கு இந்த பிரச்சனையே தெரியல. இவன் வந்து ஓயாமல் இங்கே வந்து இருக்குந்தா. இப்போ ஒரு 6 மாதமாக வந்துக்கிட்டே இருந்தா. வரமாட்டாளே என்னன்னு இவன் மகக்காரி அவளத்தையும் சொல்லிடுவா. அப்பா இப்படி பேசினாரா, பொம்பளைகிட்ட பேசினாரா, எல்லாத்தையும் சொல்லிடுவா. இப்போவும் இவங்க யாரும் எங்களை பற்றி எது சொன்னால் கூட அங்கே பண்டை ஓயாமல் வாங்கி திங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட அவள் கரெக்டாக இப்போ நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க அவளை. இந்த இதில் காமிக்க வேண்டாம், கூப்பிட்டுனா கேளுங்க. உங்கள் அப்பா என்ன செஞ்சாருன்னு மட்டும் கேளுங்க, அவ்வளோத்தையும் சொல்லிடுவா. ஆள் இவ்வளோ தான் கிடக்கும். ஒரு பசிக்கு சோகம் இல்லாமல் கிடந்தது எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இந்த புள்ள நரம்பாக இருக்கும். ஆனால் அவனை பார்த்தா உடத்தான் செய்யும். ஆனா அந்த கேஸ்ல ஒரு 3 மாசம் உள்ள இருந்திருக்காங்க. இருந்தாங்க. ஆனா பெயில்ல தான் வந்தாரா, பெயில்ல அக்விட் ஆயிட்டாரா, இல்ல அவர் தப்பு பண்ணலன்னு வந்ததா? இல்ல அது இன்னும் தீர்ப்பு எதுவும் வரல. ஹலோ, ஸ்வேதா தானே பேசுறீங்க? ஆமா, நீங்க? நான் கலைஞர் டிவில இருந்து பேசுறேம்மா, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். சொல்லுங்கம்மா. உங்க அண்ணன் தானேம்மா ரவிச்சந்திரன்? எஸ். அவர் இருக்காராங்க? இல்லம்மா. எங்க இருக்காங்க? எந்த ஊர்ல? எங்க ஊர்ல இருக்காங்க மேம். உங்க அண்ணி இங்க வந்திருக்காங்க, குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்காங்க. எங்க மேம்? கலைஞர் டிவிக்கு. ஓகே. உங்க அண்ணன் பேர்ல எதெல்லாமோ கேஸ் இருக்காமேம்மா? ஆமா மேம். அவர் பெயில்ல வெளியே வந்திருக்காரா? ஆமா மேம். அப்படி இருக்கும்போது எப்படி அவர் வேலைக்கு போறாரு? இந்த டீட்டெயில் இப்ப வேலைக்கு ஒரு இடத்துக்கு போறாருன்னா அங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்களா? ஏதாவது கேஸ் இருக்கா உங்க பேர்ல? இது ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேர்கிட்டயும் லெட்டர் எழுதி வாங்கி அனுப்பிட்டாங்க மேம். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன எழுதி வாங்கினாங்க? பேசி முடிச்சு இதுக்கப்புறம் நீங்க இங்க வரக்கூடாது, எதுவும் வந்தாலும் ஃபேமிலி கோர்ட் போய்க்கோங்க, உங்களுக்கு வாழ இஷ்டம் இருந்தா வாழணும், இல்லைன்னா ஃபேமிலி கோர்ட் போகணும், இந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்க கூடாது. எந்த மாதிரி பண்ணி எது பண்ணி இருக்க கூடாது? எனக்கு புரியல, என்கிட்ட ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? நீங்க ஏன் என்கிட்ட இப்படி சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது, ஃபேமிலி கோர்ட் போய்க்கிங்க சொன்னாங்கன்னு. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல மேம். இப்ப என்ன பண்ணணும் மேம்? உங்க அண்ணன் எங்க இருக்காரு? உங்க அண்ணன் எப்படி கான்டாக்ட் பண்ண முடியும்? அந்த இன்ஃபர்மேஷன் வேணும். அவன் நல்ல வர சொல்லுங்க இங்க. நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது கூட எங்க அம்மா சேஃபா போயிட்டு வாமா, அவங்க ஏதாச்சும் பண்ணிட போறாங்கன்னு சொல்லி என்ன அனுப்புறாங்க மேம். அப்ப எனக்கு எப்படி மேம் இருக்கும் அது? அப்ப அந்த கவலை இருக்குல்ல உங்க அம்மாக்கு? இருக்குல்ல? இவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணவரை நீங்க பெயில்ல எடுத்திருக்கீங்க. நான் என் அண்ணன் கிட்டவே சண்டை போட்டேன் மேம். இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ற, அவங்க கூட சேர்ந்து வாழ வேண்டியதானே, 2 பேரும் பேசுங்கன்னு சொன்னேன். இருங்க ஸ்வேதா, ஒரே நிமிஷம். ஸ்வேதா, நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான், ஒரு சஜஷன் தான் உங்கள்கிட்ட சொல்லணும். நான் உங்களை பிளேம் பண்ணல, உங்க டென்ஷன் என்னதுன்னு எனக்கு புரியுது. இந்த ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள நீங்களும் தேவையில்லாம இழுக்கப்படுறீங்க, அதுவும் எனக்கு புரியுது. பட் இதுல என்ன பிரச்சனைனா, உங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ண முடியலன்னா, அவரோட ஃபோன் நம்பர் கிடைக்கலன்னா, யாரு அவங்களுக்கு க்ளோஸா இருக்காங்களோ, தங்கச்சியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், இல்லைன்னா அம்மா அப்பா, அவங்களதான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால்தான் உன்னை கான்டாக்ட் பண்ணேன். எப்படியாவது அவரோட நம்பர் கிடைக்கணும். இந்த பொண்ணுக்கும் அந்த குழந்தைக்கு அவர் பதில் சொல்லணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம இன்னொரு கல்யாணம் அவர் பண்ணக்கூடாது, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க கூடாது. அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னா, அந்த மாதிரி ஒரு கேஸ் அவர் பேர்ல இருக்குன்னா, அவர் அந்த கேஸ்ல இருந்து கிளியர் ஆகி வருது வரைக்கும் அவர் தப்பு பண்ணியிருக்கலன்னா அந்த வெர்டிக்ட் வரணும் இல்லையா? தப்பு பண்ணியிருக்காருன்னா அவர் உள்ள போவாரு. இந்த வெர்டிக்ட் வராம அவர் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஓட்டக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் a risk. எனக்கு உங்க அண்ணனை கான்டாக்ட் பண்றதுக்கான வழி சொல்லுங்க. ஆக்சுவலா 2 பேரும் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி நான் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணி நான் சண்டை போட்டு இப்ப நான் பேசாம இருக்கேன் மேம் எங்க அண்ணன் கிட்ட. உங்க அண்ணன் எங்க இருக்காரு தெரியாதா? ஊர்ல இருக்காங்க மேம், எங்க ஊர்ல இருக்காங்க. அண்ணனோட நம்பர் கொடுமா. நம்பர் கால் பண்ணா போல மேம், ஊர்ல இருக்காங்க மேம், கால் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. நீங்க எப்ப ஊருக்கு போனா கூட போலாம் மேம். நானுமே 10 days பேசல மேம் எங்க அண்ணன் கிட்ட. புரியல மேம், அவங்க பாவம்
என்னதான் அவங்க அந்த மாதிரி உன்னை தப்பு பண்ணாலே கேக்குறான். அவங்க என்ன தப்பு பண்ணாங்கம்மா ஸ்வேதா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தப்பு பண்ணாங்கன்னு நான் சொல்ல முடியாது மேம். நீங்க எங்க அண்ணன் கிட்ட தான் மேம் கேட்கணும். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தான் மேம் தெரியும். அப்புறம் ஏன் அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் சொன்னீங்க மேம்? நான் என் அண்ணன் கிட்ட பேசினேன் மேம். அப்ப அவங்க என் சைடுல சொல்லிருப்பாங்கல்ல மேம், உங்க 2 பேருக்கும் என்ன செட் ஆகலனால பரவாயில்ல ரவி, பாப்பா இருக்குடா பாவம், ஒன்னா இருங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட பாக்கும் போதெல்லாம் அதையே சொல்லி சொல்லி இப்ப என்னையே இந்த மாதிரி பண்றேன், நான் தான் சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு சொன்னாங்க மேம். அதுலயும் எனக்கு கால் பண்ணி என்ன மிரட்டுறாங்க மேம் அவங்க அம்மா. ஏன் எனக்கு கால் பண்ணி மிரட்டுறாங்கன்னு தெரியல மேம். நீயும் உங்க அண்ணாவும் ஒன்னா இருக்கீங்களா, என் ஆளு வச்சு நான் ரொம்ப அசிங்கமா பேசுச்சு மேடம். சும்மா இப்ப உங்ககிட்ட தான் பேசுது மேடம். சும்மா இந்த இவங்க கேளுங்க மேடம், அசிங்கமா பேசுனுச்சு. ஓ மூஞ்ச கண்ணாடியில நீ பாத்தியா என்னைய கேக்கு மேடம். நான் என்ன கேட்டேன்னு பாத்தீங்களா? தப்பு பண்ணது வந்து அவங்க அண்ணன். அதுக்காக இந்த பொண்ணை இழுத்து போட்டு நீங்க அப்படி பேசக்கூடாது. பேசல மேடம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் அண்ணன் தான் உங்க பொண்ணுக்கு ஒரு நிமிஷமா எங்க அண்ணன் தான் உங்க பொண்ணுக்கு கிடைச்சானா? இந்த நம்பருக்கு அகைன் கால் பண்ணா வருமா மேம்? எங்க அண்ணன் கான்டாக்ட் பண்ணனும் அப்படினா? ஆமா, இந்த நம்பர்ல கூப்பிட சொல்ல. இப்ப எப்படி அண்ணனை தெரிவிப்ப நீ இப்படி கால் பண்ணனும்னு? ஊருக்கு தான் மேம் கால் பண்ணி. அந்த நீ ஊருக்கு எந்த கால் பண்றியோ அந்த நம்பரை கொடு. என்னோட அட்வைஸ் இதுதான்மா, நீ வந்து குழந்தைய அம்மாட்ட விட்டுட்டு நீ வேலைக்கு போ. சைட் பை சைட் கேஸ் கொடு இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுட்டு. ப்ளஸ் நீ வந்து உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இந்த பையனோட கேஸ் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்டு உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஒரு பொண்ணுங்களோட போறது இல்ல மேம், இவங்க அடுத்தடுத்து போய்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த விஷயங்களை நீங்க தெரிவிக்கணும் போலீஸ்ட்ட. சரி, நம்ம அட்வொகேட்ட பேசுவோம். ஹலோ, வணக்கம் சார், ரொம்ப லேட்டா கூப்பிடுறோம் சார். இங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா, நர்சிங் படிச்சிருக்கா, சென்னையில வேலை பண்ணிட்டு இருந்திருக்கா. அவங்க ஃபேமிலியிலேருந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நினைக்கிறேன். வேற யாராவது படிச்சிருக்காங்களாமா உங்க உங்க இதுல? இல்லை. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை படிக்க வச்சிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பையனோட கனெக்ஷன் ஆகி கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகி, அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு விவரம் தெரிஞ்சு அப்புறம் அவங்க வந்து அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு 2-3 வருஷம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து கொஞ்சம் ஒரு ஆட்டோ ஏதோ ஓட்டியிருக்கான் போல இருக்கு. திடீர்னு ஒரு நாளைக்கு போலீஸ் வந்து இவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 3 மாதம் ஜெயிலில் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா பெயிலில் வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த பொண்ணு சொல்கிறா. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஓட்டியிருக்கான். அங்கேயே ஏதோ ஒரு பொண்ணோடு கூட கனெக்ஷன் ஆகி இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கா மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ இந்த விஷயத்தில் 2 பேருக்கும் தகராறு ஆயிருக்கு. அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்திருக்கு. அதில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு அந்த பையன் அந்த பொண்ணை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். இப்போ என்னன்னா அவனை காண்டாக்ட் பண்ண முடியறதில்ல, ஒன்றும் முடியறதில்ல. இந்த பொண்ணு இருக்கிறது வேலையும் விட்டுட்டு வீட்டில் தனியாக இருந்திருக்கா, சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்திருக்கா, குழந்தை வேற இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா வீட்டிலேருந்தும் போய் அந்த பையனை இது பண்ணி இவங்களை சேர்த்து வைக்கணும்னு ரொம்ப பார்த்துருக்காங்க. பட் ஐ திங்க் அந்த பையன் ஹேஸ் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் கேர்ள். எனக்கு என்ன கவலைன்னா சார், ஐ எம் ரியலி வரிட் அபவுட் திஸ் கேஸ். ஏன்னா இது ஒரு பேட்டர்ன் தெரியறது இந்த பையன்கிட்ட. நமக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம கையில் இல்லை. ஆனால் இருக்கிறது இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நமக்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா சார்? எனக்கு என்னன்னா இந்த பையன் ஓகே, இந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிண்டா ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ ஓட்டும்போது விச் இஸ் அ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அந்த மாதிரி இருக்கும்போது 4 கேர்ள்ஸ் சொல்கிறாங்க. அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இல்லை இந்த ஆட்டோவில் சவாரி போன பொண்ணா, அது என்னதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது. அதனால எனக்கு கொஞ்சம் கவலையாயிடுச்சு. ஸோ நான் இந்த பொண்ணுகிட்ட என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, இப்போது நீ வந்து பேசாமல் அம்மாட்ட குழந்தைய விட்டுட்டு
ரெஸ்யூம் யுவர் ஒர்க் சொல்லியிருக்கேன். அட் த சேம் டைம் அவளுக்கு என்ன கவலைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவானோ இல்லை இன்னொரு பொண்ணை யாராவது இந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் வந்து அந்த மாதிரி அவள் பயந்துக்கிறா. ஸோ இதுக்கு ஏதாவது ரூட் எடுக்க முடியுமா? கண்டிப்பா மேடம். அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை மேடம், இந்த பையனோட கேரக்டர் மொத்தத்துல இது சரியில்லை. இவன் வந்து ஒரு பெண் விஷயத்துல ஒரு மோசமான ஒரு ஆளா இருக்கா. இதனால இவங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இதே மாதிரி மற்ற பெண்களும் பாதிக்கப்படாம இருக்கணுங்கிறதுக்காக நம்மளோட நோக்கம் இதுதான். இதுல என்னன்னா நமக்கு கரெக்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் இல்ல சார். இல்ல ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இந்த பையனோட ஆதார இந்த பொண்ணு இருந்த ஏரியாவில் உள்ள ஆதாரில் காவல் நிலையத்துல கொண்டு போய் கொடுத்தாலும் இதன் மேல என்னென்ன வழக்குங்கிறது இப்போ உள்ள தகவல் தொழில்நுட்பத்துல அது வந்து எல்லாமே ஆதார்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. சரி, இந்த பையனோட ஆதார் இருந்தா போதும் இவங்க வசிக்கக்கூடிய காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஏரியாவில் காவல் நிலையத்தை கொடுத்து என் கணவர் வழக்குல இருக்காரு, இதை பத்தி நிலவரம் என்னன்னு சொன்னாச்சுன்னா ஆதார்ல போட்டா அந்த கிரைம் நம்பர் குற்ற எண் வந்துடும். அந்த குற்ற எண்ணை வச்சு நம்ம அந்த குறிப்பிட்ட நீதிமன்றத்துல இது என்ன வழக்கு எந்த நிலைமையில இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்த்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்குரிய வழிமுறைகளையும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்தலாம். நம்மளும் ஒரு சாட்சியாக கூட இருக்கலாம். ரெண்டாவது, இந்த பெண்ணை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனிமேல் இந்த கணவர் கூட இந்த பையன் கூட வாழ்க்கை இந்த பொண்ணுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். அதனால இந்த பொண்ணு வந்து தகுந்த குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகி டிவோர்ஸ் விவாகரத்து கூட கோரலாம். அதுக்கு இந்த பொண்ணுக்கு தனியா ஒரு உரிமை இருக்கு, அதை அவங்க நாடி கொள்ளலாம் மேடம். ஓகே. ஸோ சார் நான் ரெஃபர் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா? மேடம் இவங்க கண்டிப்பா நாங்க சட்ட உதவிகள் பண்ணலாம். இப்போ அந்த பையனோட ஆதார் கார்டு இருந்தா கூட நானே அது குற்ற எண் என்ன, குற்றத்தினோட தன்மை இப்ப எந்த லெவலில் இருக்குங்கிறது நம்மளாலே கூட நம்ம கொடுக்க முடியும். நான் இப்பவே அனுப்ப சொல்றேன் சார். அவங்கள்ட்ட இருக்கும் எந்த காவல் நிலையத்துல குற்ற பதிவாயிருக்குங்கிறதையும் அந்த பொண்ணுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுலயே நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்மளே தகவல் கொடுத்துடலாம் மேடம். சரி, மற்றபடி அவங்களுக்குரிய சட்ட உதவிகள் நம்ம இருக்கிற என்ன பண்ணி கொடுக்க முடியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ சார். நான் உடனே ஆதார் கார்டை அனுப்பிச்சு விடுறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் டிவோர்ஸ் கொடுக்கல மேம். ஏன்னா அவங்க கொடுத்தா கூட வெளியில வந்தா கூட மறு கல்யாணம் பண்ணிக்கலாம். டிவோர்ஸ் கொடுக்கல மேடம். சரி, அது உன்னோட டிசிஷன். பட் நீ இப்போ ஒரு நல்ல ஒரு பெண்ணா நீ பண்ண வேண்டியது, உனக்கு ஏதாவது இதை பற்றி விவரம் தெரியும் இல்லை உன்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னும் பெண்களோட உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது இருக்கு மேடம், நிறைய இருக்குது, பெண்களோட தொடர்பு இருக்குன்னா இதை வந்து அதிகாரிகளை அறிவிக்கிறது உன்னோட கடமை. அவரோட ஆதார் கார்டு இருக்குன்னா அட்வொகேட்டுக்கு நீ இது பண்ணிங்கன்னா கேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர் எடுத்துடுவார். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் சொல்லி கொடுப்பாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேம்மா, அந்த பையனை நம்பி நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த பொண்ணுக்கும் இந்த உங்கள் பேத்திக்கும் நீங்கள் தான் வழி பார்த்துக்கணும். படிக்க வச்சிருக்கீங்க மேடம். இப்போ இந்த பிள்ளை நாங்களும் கஷ்டப்பட்டவங்க, இவங்களுக்கு அன்னாடு உழைச்சதும் எல்லாமே எங்களுக்குள்ளே ஒன்றுமே சொல்லி பிரயோஜனம் இல்லை. என்னன்னா அவசரப்பட்டு சொல்லாமல் கொள்ளாமல் குடும்பத்துக்கு தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிட்டா, அதோட தண்டனை தான் அவள் இப்போ அனுபவிக்கிறாள். இதே பார்த்து கேட்டு நல்லபடியாக கல்யாணம் பண்ணாலும் விட்டுட்டு போகிறது ஆண்கள் இருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரே ஒரு வழி, அவங்க ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, பொண்ணை படிக்க வச்சுருக்காங்க, அவள் எப்படியோ சம்பாதிச்சிடுவா. அப்போ இந்த சின்ன பிள்ளையும் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் வேணும். அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் அவள் கூட வந்து இங்கே இருக்கணும், இல்லைன்னா குழந்தைய நீங்கள் பார்த்துக்கணும், அவள் வேலைக்கு போகணும். அதுதான் இப்போ நீங்கள் பண்ண முடியும். அந்த பையனை போய் திருத்துறதோ அவங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு நம்ம காலில் விழுந்து இது கேட்குறதோ எல்லாம் பிரயோஜனமே கிடையாது. என்ன பிரயோஜனம்? என்ன தைரியத்தில் அவளை விட்டுட்டு போவீங்க? நீங்கள் பண்ணறது ஒரு விஷயம். அந்த கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸோட விஷயத்தில் நீ சாட்சி இருக்க. நானே கேஸ் கொடுக்குறேன், உள்ளே எடுத்து போட்டுருவேன். நானே கொடுக்குறேன் மேம் கேஸ். என்னை விட்டுட்டு போனாங்கல்ல, எதுவும் அவங்க வேண்டாம், கேஸ் கொடுத்தது அவங்க உள்ள தள்ளிடுவேன். அது வந்து சட்டம் முடிவு பண்ணும். உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீ தெரிவிக்கலாம். என்னைய விட்டுட்டு போனாங்களா மேடம், எனக்கு என்ன அவங்க பதில் சொல்றாங்கன்னு நான் கேட்கணும் மேடம். நான் என்ன பதில் சொல்றதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கணும் இல்லம்மா. அவரே ஒரு குற்றவாளியா உட்காந்துருக்காரே, அங்க போய் நீ என்ன பதில் கேட்ப? இல்லைன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கோஆப்ரேட் பண்ணும், அவங்களும் பண்ணறது இல்லையே. அங்க என்ன பிரச்சனையா இருக்கு? ஈஸியா இருக்கு மேடம். நான் பாப்பா வச்சுக்கிறேன், நான் வேலைக்கு போறேன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ யோசிச்சிருக்கணும். அவங்க சுத்துறேன். கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி பிரெக்னன்ட் ஆனப்ப நீ யோசிச்சிருக்கணும். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? அதுதானே சொல்லி சொல்லி வளர்த்துறாங்க ஜாகிரதையா இருக்கணும்னு. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இப்ப இந்த நியாயம் எல்லாம் கேக்குறல்ல,
நான் நினைச்சது தான் பண்ணுவேன், அப்பா அம்மா சம்மதம் இல்லாம பண்ணுவேன்னா அதுல வர்றது விளைவுகளை சந்திச்சு தான் ஆகணும். இப்போ போய் அவர் காலில் விழுந்தோ அம்மா காலில் விழுந்தோ தங்கச்சியை போய் ஃபோன் பண்ணி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் அவளை கூப்பிட்டது நம்பர் கிடைக்கிறதுக்கு மட்டும்தான், வேற ஒண்ணுக்கு இல்ல. அந்த பையனோட மனசுல என்ன இருக்கு? இப்போ அவன் தரப்புல என்னன்னு நீங்க விசாரிக்கணும் மேடம். அவன் கூப்பிடுறான்னா பார்க்கலாம், கூப்பிடலன்னா நான் சொன்ன முறையில் அட்வொகேட் போயிடும். இப்போ என்ன அவ தான் சொல்லணும், ஒரே ஜாதனைக்கு என்ன எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு அவன் தான் வேணும் அப்படிங்காம அவன்கிட்ட வாழ முடியாது. இந்த பிரச்சனையை வச்சுட்டு உன்ட்ட எப்படி சேர்த்து எப்படியாட்டும் மேடனை எனக்கு சத்தம் போட்டு எங்கேயாட்டு கூட்டிட்டு போய் கொண்டு போட்டு போயிட்டானே என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்லுதாங்க. அவன் ஏற்கனவே நடு ரோட்ல விட்டுட்டு சத்தம் போட்டு சேர்த்து வைக்கிறது நான் கன்வின்ஸ் ஆகணுமா? நல்ல பையன், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவன் அப்படி ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு வந்த வெட்டியும் அவங்க கூட தானே மேடம் குடும்பம் நடத்திட்டு இருந்தா மேடம். இங்கே அவங்க கூட தானே இருந்தா. இப்போ 2ஆம் தரம் தானே, இப்போ கொஞ்ச நாளைக்கு பிறகு இப்படி பிரச்சனை ஆயிட்டு அவங்க 2ஆம் தரம் வந்து கூட்டு போய் வச்சுக்கிட்டான் மேடம். அடிச்சு மூளையில் உள்ள இருந்து போயிட்டு என்ன பிரயோஜனம்? அது பண்ணிருக்கவே கூடாது. பண்ணிடக்கூடாது. அவன் ஒரே என்னன்னே தெரியல, அவன் எண்ணத்திலே தான் இருக்கா. அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான். நீங்க யாருமே சப்போர்ட் பண்ணக்கூடாது. உன்னோட கோவம் அங்கதான் இருக்கணும். பண்ண தப்பு பண்ணியாச்சு, மறுபடியும் தப்புக்குள்ளே போய் மாட்டிக்காதே, அவ்வளோதான் நான் சொல்வேன். இதே உன்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னா நானே எப்படியாவது கூப்பிட்டு வச்சு பேசி எனக்குள்ள பண்ணிடுறேன். பாப்பா இருக்கலான்னு தான் பார்க்குறேன் நான். ஸோ வாட்? இல்லை அவங்க அப்பா வேணும்னு சொல்கிறாங்க அவங்க, அதனால தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, நாளைக்கு அவங்க அப்பா என்ன தவறு பண்ணாரு, அப்பா மேல என்ன கேஸ் இருக்கு தெரிஞ்ச அவளுக்கு ஓகேயா இருக்குமா? நான் மாட்டேன், நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு தெரியும் நல்லதுக்கிட்டு பார்த்த உடனே தான் தெரிஞ்சு போச்சு. மூஞ்சி பார்த்த உடனே வைக்க வேண்டாம், உழைச்சும் கொடுக்க வேண்டாம், அவன் வெளியிலே வரக்கூடாது. அதுதான் எங்களுக்கு அது உன்னோட கையில இருக்கு. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.